ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். On behalf of Dr. M. Balamurali Krishna Memorial Trust, Bharatiya Vidya Bhavan and SSVM institutions, I welcome you all heartily to this pleasant function. The world is full of mortals and lesser mortals. Among them, very few become immortals. They stay with us and inspire us forever. How? It's not by doing 1,000 things that one becomes immortal. It is by recognizing and expressing one's best in oneself. After all, dharma is nothing but expressing your best. Locate the spark within, follow your bliss, and go with the flow. This is exactly what Dr. Mangalampalli Balamurali Krishna Garu did. This is exactly what Dr. Padma Subramaniam has been doing. This is why we call them legends. Paduka is not only a renowned dancer, but a remarkable musician and an ardent researcher. More of it later. The best way to celebrate the memory of a legend is to felicitate another living legend. This is what this function is all about. This evening, we are presenting the Murali Nada Lahiri, Dr. M. Balamurali Krishna National Award for Excellence 2023 to our beloved Paduka. முதல்ல தமுசோமா ஜோதிர்கமய திருவிளக்கேற்றி இருளை விரட்டி நிம்மதியை நம்ம வரவழைப்போம். We commence by lighting the ceremonial lamp. இதற்காக நான் யாரையெல்லாம் அழைக்கிறேன் என்றால், டாக்டர் வம்சி மோகன், ஸ்ரீமதி ரேகா வம்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் புஷ்பா சுதாகர் எல்லாரும் மேடைக்கு வரணும். ஸ்ரீமதி மஹதி ஸ்ரீனிவாஸ், இவங்க எல்லாம் தி சில்ட்ரன் ஆஃப் தி லெஜண்ட். And Dr. K. Krishnakumar and Srimati Bidni, I would request you both to help them in lighting the lamp, please. உங்களுக்காக ஒரு அபூர்வமான புகைப்படத்தை காட்டிவிட்டு நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைகிறோம். 14 வயது நிரம்பிய டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். அவருக்கு பின்னால் தம்புரா வாசித்துக் கொண்டிருப்பது அவருடைய தாத்தா. பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பான வரவேற்பு பாடல்கள் தான். அதுவும் அவருடைய பாடல்கள் மூலம் அவரை வரவேற்பது தான் சிறப்பாக இருக்கும். ஆன் திஸ் டேஸ் எவ்வளோ அழகான ஒரு அரங்கமாக இதை ஆக்கியிருக்கிறார்கள் பாருங்கள். யூ கேன் சி சிங்கர்ஸ் ஆதேஷ் கிருஷ்ணா, கோபிகா பூர்ணிமா, ரஞ்சித் உன்னி, சிவாங்கி கிருஷ்ணகுமார், ராஜேஷ் சந்தானம், ஸ்ரேயா ஜெய்தீப், நேஹா வேணுகோபால் and Aparna Narayanan. They are accompanied by Sri V.V. Srinivasa Rao and Shyam Ravishankar on the violin and Sherthalai Ananthakrishnan on mridangam. And of course, they are led by the musical pair of Dr. K. Krishnakumar and Srimati Pinni Krishnakumar. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வேறு எதுவுமே செய்ய முடியாதபடி போயிடும். அதனால் இன்னொரு சமயம் இவர்களை மட்டுமே அழைத்து இவர்களுக்கு சிறப்பு செய்து ஒரு விழாவை நடத்தலாம். அதற்குரிய எல்லா தகுதியும் இந்த கணவன் மனைவிக்கு இருக்கிறது. இவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய குருநாதர் சொல்லுகின்ற ஒரு வாசகம்தான் ஞாபகம் இருக்கிறது. தே ஆர் நாட் 2 in 1, தே ஆர் 1 in 2 என்பார். அது மாதிரி இருக்குது. நலமாக வாழ்க என்று சொல்லி இன்றைக்கி அவர்கள் வாட் ஆர் தே கோயிங் டு ப்ரெசன்ட் அப்படின்னா 3 காம்போசிஷன்ஸ் ஆஃப் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா. ஒன்று ஹரியே கதி என்கின்ற ராகமாலிகை,
இறைவனே கதி, வேறு யார் இருக்காங்க நமக்கு. இன்னொன்று மங்களதாயகா என்ற ஆரபி ராகத்தில் அட்ரிபியூட் இன் ஹியூமிலிட்டி பை தி டிசைபிள்ஸ் டு தி குரு. பாலமுரளி அவர்கள் அவருடைய குருவுக்காக எழுதிய ஒரு பாடலை இப்போ இந்த சீடர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுடைய குருவுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். நிறைவாக மங்களமு கணநாதா என்கின்ற பாடல் சிந்து பைரவி. సకల చరాచరములకు హరి గతి విరించి రుద్రాదులకైనా హరి గతి ముద్దుల బాలుడై మురళిని చేపట్టి బాలమురళి నాదము పూరించి ముద్దుల బాలుడై మురళిని చేపట్టి బాలమురళి నాదము పూరించి ముల్లోకములను మునులను సైతము ముల్లోకములను మునులను సైతము మురిపించి మై మరపించిన మురిపించి మై మరపించిన పాదగ ససరిది గమరిగ గమరిప గమరిస పాదగ ససరిది గమరిగ గమరిప గమరిస పదప పమ మగ గమ మపమ మగ రిగ సగ పదప పమ మగ గమ మపమ మగ రిగ సగ సగరి మగ పమ దప సపద రిగ మగ పమ పమ గమ సరి గమ పద 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 రి సరి రిగ ససరి గగ స హరి మంగళదాయక మామవ గురు శ్రీధర తావక శాతవ శంకర
श्रीबालमुरलिकी இந்த 10 குரல் சேர்ந்து ஒரே குரல் மாதிரி இருந்தது. இவங்க தான் பாடுறாங்களா இல்லை பின்னால் ஏதாவது ரெக்கார்டு போட்டுட்டு வாயசைக்கிறாங்களான்ற மாதிரி அவ்வளோ அழகாக பாடினார்கள். அதனால் இந்த கலைஞர்களுக்கு நம்மால் செய்யக்கூடிய ஒரே நன்றி கரவொலி தான். நான் ஒரு சின்ன குறிப்பு, இந்த பாடின அனைவருமே டாக்டர் கிருஷ்ணகுமார், திருமதி பென்னி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய சீடர்கள். அது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்கள பார்த்தா அவர்களில் ஒருவர்கள் மாதிரி இருக்காங்களே தவிர தனியாக ஒரு குருன்ற மாதிரி தெரியல. ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் அந்த இசையால் அவங்க சமன்படுத்தப்பட்டதுனால அப்படி இருந்தது. அந்த தம்பதியருக்கு சிறப்பாக ஒரு கரவொலி கொடுக்க வேண்டும். எம் பாலமுரளி கிருஷ்ணா நினைவு அறக்கட்டளை அவரின் மறைவிற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம் குருவின் புகழையும் அவர் தோற்றுவித்த இசையின் புதுமைகளையும் போற்றுவதாகும். மேலும் தன்னிகரில்லா இசைக்கலைஞர்களை முரளி நாதலகரி விருதின் மூலம் கௌரவிப்பதாகும். டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா நினைவு அறக்கட்டளை முதல் விழா இசைஞானி இளையராஜா அவர்களால் 2017ஆம் ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டது. பாலமுரளி சார் பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் இந்த உலகத்தில் இனிமேல் அவர் மாதிரி ஒருத்தரும் பிறக்க முடியாது. முதல் முரளி நாதலகரி விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை கர்நாடக இசை உலகின் பல்கலை வித்தகர் திரு டாக்டர் டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தது. எனக்கும் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு ஏற்பட்ட இந்த நட்பு அதுக்கு நிகரே கிடையாது. டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் உன்னதத்தை போற்றும் வகையில் 2018ஆம் ஆண்டு SSVM எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்களின் மேட்டுப்பாளையம் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான டாக்டர் BMK ஜூப்ளி ஹால் அண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஆடிட்டோரியம் பின்னணி பாடகி P. சுசிலா அம்மா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பின்னணி பாடகி P. சுசிலா அவர்களுக்கு முரளிநாத லகரி விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் ஆசீர்வாதம் எனக்கு இவ்வளவு அவரோட பாட அது எனக்கு ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். தங்கரதம் வந்ததே வீதியிலே ராம நாராயண ரொம்ப பயந்து ஒதுங்கி எப்படி பாடிட்டேன் சார். 2019ஆம் ஆண்டிற்கான முரளிநாத லகரி விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை திரு SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. BMK. What is BMK? Brahma Manasa Kumara. In everyone, in every item, ஒவ்வொரு துளியிலையும் தூணிலையும் எல்லாத்திலையும் பாலமுரளி சார் இருக்கார். இந்த வருடம் பாரதிய வித்யாபவனுடன் இணைந்து பாலமுரளி நாத மகோத்சவ் நிகழ்ச்சியில் 2020ஆம் ஆண்டிற்கான முரளி நாதலகரி விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மிருதங்க வித்வான் பத்மஸ்ரீ சங்கீத கலாநிதி டாக்டர் TK மூர்த்தி அவர்களுக்கும் அவர் எனக்கு கிடைச்சதை பற்றி பரம சந்தோஷப்படுறேன். 2021ஆம் ஆண்டிற்கான முரளி நாதலகரி விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வயலின் இசைக்கலைஞர் சங்கீத கலாநிதி திரு M. சந்திரசேகரன் அவர்களுக்கும் 2022ஆம் ஆண்டிற்கான முரளி நாதலகரி விருது மற்றும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை கடம் இசைக்கலைஞர் பத்மபூஷன் திரு விக்கு விநாயகராம் அவர்களுக்கும் வழங்குவதில் மட்டில்லா மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறது டாக்டர் M. பாலமுரளி கிருஷ்ணா நினைவு அறக்கட்டளை. அவரோட இதில் அவரோட அவார்டு எனக்கு கிடைக்கிறதுனா எனக்கு இதை வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வித்வான் கையால் வாங்கி அது வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். பிவரே முரளி ரசம் ரசனே பிவரே முரளி ரசம். உங்கள் அனைவருடைய அனுமதியோடும் கரவொலியோடும் இப்போது let me have the pleasure of inviting the dignitaries to the dais. In the meantime, I would request the family members of Balamurali Krishna Garu to come to the dais to felicitate them also as soon as they arrive.
முதலில் நான் அழைப்பது கலைமாமணி திரு ஸ்ரீ KN ராமசுவாமி அவர்கள், டைரக்டர் பாரதிய வித்யா பவன். அடுத்து ஸ்ரீ N ரவி, சேர்மன் பாரதிய வித்யா பவன். அவர் வந்து ஃபார் லாங் இயர்ஸ் அண்ட் ஹி வாஸ் தி எடிட்டர் ஆஃப் தி ஹிந்து. விரலும் பேசும் குரலும் பேசும் வித்தகர் டிவிஜி, வருடம் பறந்தும் வயதேறாத வாலிபர் டிவிஜி, இருமை ஒருமை இசையால் அளந்த இனியவர் டிவிஜி, வருவது 100ஆம் வசந்தம், அனைவரும் வாழ்த்துவோம் டிவிஜி என்று சொல்லி அவரை வாழ்த்தி உங்கள் அனைவரின் கரவொலியுடன் அடுத்து இன்றைய விழாவின் நாயகி எங்கள் இனிய பத்துக்கா. இவள் கண்கள் கமலம், இவள் கால்கள் கமலம், இவள் இதயம் இறைவனே விழைந்தமரும் கமலம், இவள் சதங்கை கமலம், இவள் நடனம் கமலம், இவள் மனமோ என்பதிலும் இன்றலர்ந்த கமலம், இவள் மனமோ என்பதிலும் இன்றலர்ந்த கமலம், பதுமம் என இவள் 2 பதமசையும் போது அது பரமும் இகமும் குலவும் பன்னுருகும் பொழுது. பதுமம் என இவள் 2 பதம் அசையும் போது அது பரமும் இகமும் குலவும் பன்னுருகும் பொழுது, இதயம் தினம் பறிபோகும் விந்தை இவள் நடனம், இதயம் தினம் பறிபோகும் விந்தை இவள் நடனம், இறைவனே தினம் தேடும் சிறு குழந்தை வதனம், 1000 பிறை கண்டு அதை தாண்டி சென்று வசந்தங்கள் 100ஐயும் வளமாக காண்பாய், வாயார மனமாற வணங்குவோம் வாழ்த்தி, வருகிறாள் திருநாட்டின் வளர்ந்தோங்கும் கீர்த்தி. பாரதிய வித்யா பவனில் ஒரு புதுமுகம், அது அன்றலர்ந்த முகமாக தெரிகின்ற புதுமுகம். எப்போதும் மாப்பிள்ளையாக இருப்பது என்பது சில பேரால் தான் முடிகிறது. அந்த தோற்றப்பொலிவு எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை. அப்படி ஒரு மாப்பிள்ளை நமக்கு இப்பொழுது வந்திருக்கிறார். பாரதிய வித்யா பவனின் துணை இயக்குனர் திரு வெங்கடாச்சலம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாருங்களேன், நான் சொன்னது ஏதாவது தப்பா? மனமாற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு வாய்த்த குழந்தைகள். இஸ் பிளெஸ்ட் வித் வெரி ஸ்வீட் சில்ட்ரன், அதை சொல்லணும். நிறைய இசைக்கலைஞர்களுக்கு அப்படி வாய்ப்பதில்லை. இவர்கள் they are not musicians, but each one இல்லை, they have made a mark in their chosen field. அப்படி வந்திருக்கக்கூடிய டாக்டர் வம்சியிலிருந்து தொடங்கி சுதாகர், மகதி, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இவர்கள்லாம் பெற்ற குழந்தைகள், அவர் பெற்ற குழந்தைகள். ஆனால் ஒரு சீடன் என்பவன் உற்ற குழந்தையாகிறான். வந்து சேர்வது உற்ற குழந்தை என்று நாம் சொல்லுவோம். அப்படி பாலமுரளி கிருஷ்ணா அவர்களுக்கு வாய்த்த உற்ற குழந்தை தான் டாக்டர் கிருஷ்ணகுமார். இறுதி வரையில் அவர் கூடவே இருந்து தொண்டு செய்து இன்றைக்கும் தன்னுடைய குரு வந்து இட்ஸ் அ கண்டினியூவஸ் பிரசன்ஸ், லிவிங் பிரசன்ஸ் என்று ஆத்மார்த்தமாக கருதி அதன்படி செயல்பட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். அவரும் வந்து இருக்கையில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். To welcome you all formally, I call upon Dr. Vamsi Mohan. பாலமுரளி கிருஷ்ணா வந்து எல்லாரும் he sweetens our souls through his music. The sweet ரொம்ப அதிகமாக போச்சுன்னா we have to go to the diabetologist, who is none else than பாலமுரளி கிருஷ்ணா's son. அவர் வந்து வரவேற்புரை சொல்வதற்கு முன்னால் நாம் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதரை வரவேற்கிறோம். அவர் என்னை எச்சரித்து தான் மேடைக்கு அனுப்பிச்சிருக்கார், நீ அதிகமாக சொல்லிடக்கூடாது என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஆங்கிலமோ தமிழோ அதிரடி நகைச்சுவையோ
அளவான பேச்சோ அருவி எனும் ஊற்றோ ஓங்கும் பல தத்துவம் உலவும் ஒரு நெஞ்சு உறக்கவே உண்மையை முழக்கும் இவர் பேச்சு. உறக்கவே உண்மையை முழக்கும் இவர் பேச்சு. இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்து அன்புடனும் மரியாதையுடனும் டாக்டர் பி.கே. கிருஷ்ணராஜ வானவராயர் சேர்மன், பாரதிய வித்யா பவன், கோயம்புத்தூர் கேந்திரா, எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மேடைக்கு. Now to welcome you all formally, I invite Dr. Vamsi Mohan, one of the best diabetologists in our place. Good evening and welcome to Balamurali Mahotsav today, celebrating the 93rd birthday of my father. A chief guest of the evening, Mr. B. Krishnaraj Vanavarayar. Welcome, sir. We have been trying to get you for a long time, and I think finally we have succeeded in bringing you to Chennai today. Very warm welcome. We will also warmly welcome Dr. Padmasubramaniam, the star of today. I think if my father had a sister, it would be her. Their association goes back for a number of decades, and they have had this association for such a long time, sisterly, brotherly affection. I also welcome Mr. N. Ravi, Chairman, Bharati Vidya Bhavan, Chennai. Dr. T.V. Gopalakrishnan, our beacon and guide throughout our process of establishing the trust and being with us throughout these years and guiding us. I also welcome Mr. Ramaswamy, Director, Bharati Vidya Bhavan, Chennai. My humble thanks to Mr. Sri Ramaswamy to have joined us to organize this event. Our main sponsor and SSVM Chairman, Mr. Mohan Das, has not been able to join us today, but we still extend our thanks and welcome to him. I also welcome the Master of Ceremonies today, Mr. Isai Ramanan. I think he'll be taking forward the rest of the program today. And on behalf of the Trust, as well as Bharati Vidya Bhavan, I welcome every one of you in the audience and have a good evening. Balamurali Nada Mahotsav 2023, Dr. M. Balamurali Krishna Memorial Trust, Bharatiya Vidya Bhavan. Dr. M. Balamurali Krishna National Award for Artistic Excellence 2023 with the title Murali Nada Lahari is conferred upon Dr. Padmasubramaniam. Murali Nada Lahari Award carries a citation, a shawl, and a purse of rupees 1 lakh. Now I request all the singers who regaled our hearts to come and accept mementos from the loving hands of our chief guest. Adesh Krishna, Gopika Purnima, Ranjit Unni, Shivangi Krishna Kumar, Rajesh Santanam, Shreya Jaideep, Neha Venugopal and Aparna Narayan to please accept mementos from the hands of the chief guest. We are going to launch a logo on Balamurali Visakam concerts. அந்த லோகோவை லான்ச் பண்ணுறதுக்கு நான் டாக்டர் பத்மாசுப்ரமணியம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னன்றதை சொல்கிறேன். Visakam is the birth star of Dr. Mangalampalli Balamurali Krishna Garu. On every Visakam, the trust will be presenting a 2-hour concert by a musician who will sing not only his compositions, but also those kritis which were the legends, favorites. இது ஒரு புது ஏற்பாடு. அதில் வந்து இந்த கான்சர்ட்ஸ் வந்து பாரதிய வித்யா பவனில் மினி ஹாலில் நடக்கும். தி ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வில் டேக் பிளேஸ் ஆன் July 27th
That will be presented by Sai Vignesh. இதில் என்னென்னா at the end of the series of these concerts, on the 12th Ashada Visakam day, this award function will take place. அப்படி வந்து ஒரு கண்டினியூஸாக commemorating the perpetuating the memory of the legend. அது மாதிரி ஒரு ஏற்பாடு டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர் எடுத்திருக்காரு. பெரிய காரியம் அது. அதற்குண்டான சக்தி என்னென்னா இதுதான், நீங்கள் வந்து பாட்டை கேட்குறதா, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஸோ இப்போ அந்த லோகோவை லான்ச் பண்ணும்படியாக நான் பத்துக்கா அன்புடன் கேட்டுக்கொண்டேன். Dr. Balamurali Krishna Memorial Trust is also reviving the YouTube channel of the legend. ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது, டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா ட்ரஸ்ட்னு போட்டிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து இட் வில் பி இனாகுரேட்டட் பை டெப்டி டைரக்டர் ஆஃப் பாரதி வித்யா பவன் சென்னை கேந்திரா, அவர் டியர் ஸ்ரீ வெங்கடாச்சலம். It's a honor to me to launch this audio and the Instagram handle as well as the Twitter handle and the promotion. And we are happy that we are able to give an opportunity to Sai Vignesh, and he will be performing at our first floor auditorium on the 27th of July. Thank you. Shri Gurubhyo Namaha. Ellarukkum Namaskaram. I am R. Sai Vignesh. Dr. Balamurali Krishna Memorial Trust and Bharati Vidya Bhavan are planning to conduct a wonderful concert series called Balamurali Vishakam series. This series is going to be inaugurated on 27th July 2023. In the series oda inaugural concert na paada poren nenikumbodu I feel very blessed and honored. This is the time for felicitations, வாழ்த்துரைகள். முதல்ல I request Sri N. Ravi to please come and share with us. Good evening. Dr. Krishnaraj Vandavaraya, the chief guest, Dr. Padma Subramaniam, Dr. TVG, Sri Vansi Mohan, Sri K. N. Ramaswamy, Sri Venkatachalam, Sri Krishna Kumar, family and admirers of Dr. Balamurali Krishna, Vidwans, Vidushis, ladies and gentlemen. We at Bharatiya Vidya Bhavan are indeed delighted to join in the celebration of the musical genius of Dr. Balamurali Krishna. In this event, we have the presence of four legends. Dr. Balamurali Krishna and his music are eternal and all-pervasive and is always with us. Of his musical genius, his proficiency in multiple genres and instruments, the unparalleled triple Padma awards of Padma Shri, Padma Bhushan and Padma Vibhushan that were conferred on him are all well known. Usually in the case of geniuses, we expect some eccentricity. If there was an eccentricity in Dr. Balamurali Krishna, it was his generosity of heart. This is not very well known outside the circle of his disciples and close associates. We in Bharatiya Vidya Bhavan have been the recipients of his generosity, and he has performed in various Bhavan's venues multiple times, often pro bono. The second legend that is with us is Dr. Padma Subramaniam, whose contribution as an artist, as a researcher, and as an innovator is without parallel. Her research established the congruence of many of the poses in temples with the poses prescribed in Bharata's Natya Shastra, and she made history by curating the dance of 1,000 artists at the big temple in Tanjavur to mark the 100th year of Rajaraja Chola, 1000th year of Rajaraja Chola's reign. The third legend is, as it was said, the 91-year-old TVG,
whose contribution to music, his continuing contribution to music has enthused disciples and audiences alike. The fourth legend is Dr. Krishnaraj Vanavaraya, whom I am privileged to claim as a college mate and as a member of the Bhavan's family as the chairman of the Coimbatore Kendra of Bharatiya Vidya Bhavan. He is a multifaceted personality with contributions to industry, to education through the Kumaraguru College of Institutions, and to enriching Indian culture. He famously represented the Hindu religion in the World Conference of Religions held in New York some years ago. His contribution to nation building has indeed been exemplary. I have pleasure in joining Dr. Vansi Mohan in welcoming all of you to the celebration and award ceremony. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த மேடையிலே இந்த வரிசையிலே மிகவும் இளைஞராக எனக்கு தென்படுகின்ற நீங்களும் ஒப்புக்கொள்கின்ற டாக்டர் டிவிஜி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய உள்ள கிடக்கையை நமக்கு தெரிவிப்பார். பெருமதிப்புக்குரிய ஸ்ரீ வானுவரையர் அவர்கள், ராமசாமி அவர்கள், ஸ்ரீ ரவி அவர்கள், ராமசாமி வெங்கடாச்சலம் அவர்கள், வம்சி அண்ட் என்னுடைய குடும்பம், வம்சியுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஆல் ஆஃப் தம், பாலமுரளியன், சுதாகர், எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாருக்குடைய ஆசீர்வாதம் என்னுடைய. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஒரு குடும்பமாக இருந்து வளர்ந்தவங்க குழந்தைகள் எல்லாரும், அவரும் மிச்சார், கிருஷ்ணகுமார், எல்லாருக்கும் என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். லெஜண்ட்ஸ் ஆர் born and they carry out what they are born and then disseminate it to the entire world. And our country is so full of thousands of years. We have had legends. We have more legends than anybody in the entire world, I would say. And especially in the niche art of South Indian arts, especially music and dance. Music and Bharatanatyam, Sangeetam and Bharatanatyam. We have had so many legends. இப்படியே வந்து அப்படியே வாழ்ந்து அவ்வளோ பெருமையாக உலகத்துக்கும் பெருமையை கூட்டி, சங்கீதத்துக்கு பெருமை கூட்டி, உலகம் பூரா யாத்திரை செஞ்சு நிறைய சிஷ்யர்களை தயார் பண்ணி, அதில் வந்து இந்த 2 செஞ்சுரியிலேயே 19, 20, 21 இந்த செஞ்சுரியில் ரொம்ப உலகத்துக்கு மதிப்புக்கு அவனுடைய தொழிலை மதிப்பு ஏற்றின ஒன்று பாலமுரளி. அவர் சங்கீதத்தில் லெஜெண்டு, சாகித்யகர்த்தாங்கிற லெஜெண்டு, வாத்தியங்களில் லெஜெண்டு, சங்கீத பரப்புறத்துக்காக அவர் செஞ்ச என்ன பக்தி ரஞ்சனி, அந்த மாதிரி எல்லாரும் பாமராலும் சங்கீதம் பாடலாம், அப்படி ஒரு லெஜெண்டு. அந்த மாதிரி அத்தனையும் சேர்ந்த ஒரு திறமை, குரல் வலிமை, அழகு, இசையில் அழகு அழகு அழகுன்னு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை அழகுக்குன்னு வாழ்ந்த ஒரு மாமேதேவர். ஒரு அபஸ்வரமான கிடையவே கிடையாது. சுதியில் சேராத நாதமே ஒன்று கிடையாது. அந்த அளவில் அவலயம் கிடையாது, நாதம் கிடையாது. அந்த அளவில் கடவுள்கிட்ட ஒரு நாள் பாடும்போதும் கடவுளுடன் சென்ற ஒரு மாமேதேவர். அவருடைய நிறைய நான் கச்சேரி பண்ணேன், கச்சனுடன் வாழ்ந்தேன்னே சொல்ல, அந்த அளவுக்கு இசையோடு நான் வாழ்ந்தேன். மறக்க முடியாத ஒரு மகால் பக்தி அவர். அதே போல் நாட்டியத்திலே எடுத்துனாக்கா நாட்டிய சாஸ்திரத்துக்கே ஒரு விரிவரைன்னு சொல்கிற அளவில் கரணங்களை பற்றியும் மத பற்றியும் கொண்டு மகாமேதை 1000 வாட்டி சொன்னாலும் டாக்டர் பத்மாசுப்ரமணியம் அவர்கள் பெரிய எடுத்துக்காட்டான வாழ்க்கை, எடுத்துக்காட்டான ஒரு கலை தொண்டு, அளவுக்கு அளவுக்கு அப்பாற்பட்ட ஒரு குணம், அன்பு, பாசம், கமிட்மெண்ட் அத்தனையும் சேர்ந்து இன்னும் கலையோட தொடர்பு வச்சுண்டு அப்படியே இருந்துட்டு என்னோடய பரிபூர்ணமான அனுகிரகம். வயசு இருக்க நான் பெரியவன், வேறு ஒன்றுங்க நான் பெரியவன் கிடையாது. என்னுடைய அன்பான வணக்கங்கள், மரியாதைகள். இந்த அவார்டு ரொம்ப உங்களுடைய பேரினாலே ரொம்ப பெருமைப்படும். நிச்சயமாகவே கிருஷ்ணகுமார் ஆரம்பத்திலேருந்து
எனக்கு தெரியும், குழந்தையிலேருந்தே தெரியும். அப்பா மகா மேதை, மேத்தமேட்டிக்ஸில் மேதை அவர். கல்யாண சுந்தரம் குழந்தையிலேருந்து பழக்கம். பாலமுரளி கிருஷ்ணான்ட்டு ரொம்ப அப்படி ஒரு அபிமானம். அவருடைய சிஷ்யனாக இருந்து கடைசி காலத்தில் கூடியே இருந்து அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெற்ற நிம்மாமே. இது நன்னா விஷயமா இருக்கு. இந்த ட்ரஸ்ட்டு மாபெரும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய இசை உலகம் போலாம் பரவணும், அதுக்கு உண்டான செயல்கள் எல்லாம் செய்யணும். நான் இன்னும் வேண்டிக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும் செய்கிறேன். இந்த விழாவில் நான் கலந்து கொண்டு ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு எல்லோரும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஒரு வார்த்தை சொல்லணும். ஹிந்து ரவி சார் இருக்கார், ஹிந்து. அவர் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் தன்னுடைய அணித்தரமான வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறது இன்னும் நிரூபித்து கொண்டு சரசரான்னு வர்றார், சரசராக போகிறார். அந்த அளவுக்கு திறமையோடு தன்னுடைய யோகியதையை நிலைநாட்டி கொடுக்குற மாபெரும் உங்களுக்கு என்னுடைய வணக்கம். தனி ராமசாமி அண்ணாக்கு கையில் என்ன வச்சுருந்தார், செங்கோல் வாங்கிட்டேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. செங்கோலில் உங்களுக்கு கூடே இருக்குன்னு. பவன்னா செங்கோல் தான், அது பவன் கூடே இருக்குது உங்களுடைய. அதனால் எங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெறுவோம். வணக்கம், நமஸ்காரம். நண்பர்களே, 91 வயதில் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தரை கூட விடாமல் கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் பேசியிருக்காரு. அவரை நம்ம எப்படி வணங்குவது? அவர் 100 காண வேண்டும், அதற்கு நாம் விழா எடுக்க வேண்டும் என்று இரவினை நாம் வேண்டிக் கொண்டோம். 100 வசந்தங்கள் காண்க, பஸ்யேம சரதசதம், ஜீவேம சரதசதம். பாரதிய வித்யா பவன் சென்னை கேந்திராவின் இயக்குனர் செங்கோல் வேந்தர் திரு ராமசாமி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். It is a very pleasant evening to see many of our friends together on one occasion. This entire stage is nothing but a part of Bhavan. Krishna Kumar, even Krishna Kumar's father was in Bhavan Trivandrum for long years. He was teaching in our management courses. From that day onwards, I know the family so well. TVG was a legendary award winner from the Bhavan. As Balamurali also received a legendary award from the Bhavan. So we had a great connection. And Govarshanji also always called me Ramaswamy Anna. I call him Guruji. Both we call Anna Anna. So I don't know what the relationship. He always refers to me Anna. That's kind of a very close relationship we have for years. And we are also in the trust of the AIMA together. And whenever I don't want to tell any more about him because he has been a great supporter of Bhavan throughout. He is there even before I could be here in Bhavan, perhaps. Of course, I was there Bhavan not as an employee, but beyond that for almost 50 years. So Mr. Raviji is a great support, is our chairman. He has already told what should be told by the Bhavan. So I don't want to repeat that because now Mr. Venkatachalam has joined to take the reign from me over the years. Of course, I expect him to come up with the expectations. So you should be seeing him more and more on functions. What to say about Balamurali? I become very emotional because we had a very, very close friendship. Absolutely beyond the music. I don't know how many, any time you call him to Bhavan for a function, he will be there. Whether it is a very, even if they say we are getting together for people will have it in the mini hall, no problem, he will come. Okay, some conditions he will do. Evening, coffee ki bajji kudukveya. Seri, bajji vaingala. That's only one condition. Coffee and a bajji. Enough for him to have come to that. And if it is a bigger function, he will say, Nallada oru jubba vaingala. Seri. Or jubba. So it should be delivered day in advance so that he wears on that day. That is another thing. Then if it is a much bigger function, he will say, எனக்கு ஒரு வேஷ்டி சரி ஒரு 9 இன்ச் இருக்கும். That is very important for him. See, this is the kind of
relationship we had. And money, he never asked. He said, "Na ida pannalama." This is what really comes to the Bhavan. A wonderful person. And he always, and we used to have the dance festivals here, annual dance festivals, Bhavans. Arangetrams used to be done. He will, entirely he will finance for the dance for the economically backward students who are being taught dance in Bhavan. Very seldom you will find a musician of that class coming to the down to earth and doing it. That kind of relationship, we had a very close, and he was a wonderful man as a human being, want to be, and we miss him in our midst. This is what, when we talk about him, you should be here to listen what we thought of him. Thank you. A miniature version of Swami Vivekananda. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருப்பவர்களை பாராட்டுவதை விட அரங்கத்தில் இருக்கின்ற உங்களைத்தான் நான் பாராட்ட விரும்புகின்றேன். இவ்வளவு நேரமாகியும் இத்தனை பேர் இவ்வளவு பொறுமையாக அமர்ந்து கேட்டுக்கொண்டும் ரசித்து கொண்டும் இருப்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு கிரெடிட் டு சென்னை, தி அதர் கிரெடிட் டு த சென்னை கேந்திரா ஆஃப் த பாரத வித்யா பவன். Bharata Vidya Bhavan or any organization can have everything, plenty of resources, plenty of infrastructure. But without this one Ramasamy-like person, nothing will work. So, on behalf of the Coimbatore Kendra, I compliment the Chennai Kendra for keeping all this art and tradition so much alive and vibrant in this Chennai. And people who spoke before me spoke eloquently about the great legend Dr.Balamurali Krishna. And you in the audience, most of you know him even more than what these people said. So to talk about a person who is known so well is extremely difficult. எவ்வளவு நான் சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா உனக்கு அவ்வளோதான் தெரியுமா, இன்னும் இருக்கையா. ஸோ முதலே I confess I know only very little. But one thing I got to mention. எப்படி சென்னையில் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அதே போல் கோவையில் every year we organize a Pongal music festival for 5 days. And this was started at the instance of யார் தெரியுங்களாமா, by Swami Dayananda Saraswati. அப்புறம் he said, we go appreciate art, music, dance, all kinds of things and go away. That's not enough. You got to recognize these great legends. And at his instance, we started about 30 years back, the Pongal Music Festival. And he himself coined the title, Sangeet Samrat. அதை 1998 எல்லாத்துக்கு தமிழ் தெரியுமில்ல. We honored the great Dr. Balamurali Krishna. And one thing I want to tell you, in my welcome address there in Coimbatore, I told, for you, sir, for your stature, a recipient of Padma Vibhushan, our little award makes no sense. You may not have any place to keep these awards in your homes. In his acceptance speech, he said this. He said, yes, you are true, you are right. Right from Padma awards to all awards I have received. But an award from Bharata Vidya Bhavan, I treasure it as the best award I've ever received. இந்த வீடியோ இருக்குது, நான் மாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சொல்லிட்டு ஒன்று சொன்னார், all the other awards are given by institutions. But Bhavan Award is the only thing, an award from a movement. ஒரு இயக்கத்தின் சார்பாக தரப்பட்ட ஒரு விருதாக கருதுகின்றேன். The highlight of today's evening, an award named after a legend is going to be given to another living legend. அவங்க வந்து கேட்டாங்க, acceptance ஸ்பீச்சை நீங்கள் உட்காந்துட்டு பேசுகிறீங்களான்னு நிற்க கஷ்டமாக இருக்குமா. நான் பக்கத்தில் உட்காந்து சொன்னேன், இல்லை இன்றைக்கி அவங்க ஆடி ஏற்றுக்க போகிறாங்கன்னு. ஆமாம், till recently she has been dancing and she is going to dance also, maybe in Coimbatore also, who knows. Amazing is this lady. You got a very big hand to this lady. இந்த அம்மையார் வாழுகின்ற காலத்தில் நாமும் வாழுகின்றோம் என்று எண்ணி பெருமை கொள்ள வேண்டும்.
She will be remembered for another 1,000 years, take it from me. Amazing. Whole life dedicated and sacrificed for art. But she has never compromised with the tradition. She stuck on to tradition and preserved the tradition, and in the Nimadam determined to preserve it and take it forward. உங்களுக்காக எங்களுடைய பிரேயர்ஸ் அம்மா. உங்களுடைய அவருடைய நூற்றாண்டு விழாவில் ஐயா அவரை உங்கள் நூற்றாண்டு விழாவில் இந்த அம்மா டான்ஸு அப்போ ராமசாமி ராமசாமி நீங்கள் தான் அப்போன் டைரக்டரு, முரளி யூ ஆர் த சேர்மன், அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு இன்வைட் மீ என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த ககனம் இருக்கும் வரைக்கும் அவள் கரணம் கதை பேசும், அந்த கையில இருக்கும் வரைக்கும் அவள் கால்கள் ஜதி போடும். சரணம் சரணம் அக்கா உன் பாதம் சந்நிதியாம், சரணம் சரணம் அக்கா உன் பாதம் சந்நிதியாம், உன் காலை தொட்டு கண்கள் பனிக்கும் கணமே நிம்மதியாம். அக்கா வருக. Sadgurubhyo Namaha. It's very difficult to give an acceptance speech on this occasion. I'm very emotional. Let me first formally address the illustrious people who are here, Sri Vanavarayar, Sri TVG, Sri Ramaswamy, Sri Ravi, Sri Venkatachalam, my dear brother Krishna Kumar, my dear nephew Vamshi, all the members of the family of the one and only Dr. Balamurali Krishna. Let me first thank from the bottom of my heart for the honor that has been done to me by the trust formed by the family of the legend, and also the function being jointly organized by Bharati Vidya Bhavan Chennai and SSVM School Coimbatore. And it's extremely nice of Sri Vanavarayar to have come all the way from Coimbatore for this. A special thanks for him. Saraswati Kataksham avaruடைய நாக்கில் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவுடைய சரஸ்வதி வாக்தேவி அவர் குரல். He was an incarnation of Vagdevi. Because I knew him for a very long time, many decades. In fact, my father, Director K. Subramaniam, was one of the persons who were responsible for the migration of Dr. Balamurali Krishna from Vijayawada to Chennai. Right from those days, when I was in my late teens, Bala Anna, as we used to call him, my eldest brother Balakrishnan was Balu Anna at home, and Dr. Balamurali Krishna was Bala Anna. So when Vamshi came and told me that the trust has decided to honor me, what I told him was, you are honoring not an artist, but your aunt. That family friendship was something which kept both our families tied together. Balana had taught me, he had taught my illustrious sister-in-law, Shamla Balakrishnan, and also my nephew, Veena Kannan. We have all learned from him. Every Vijayadashmi we used to sit and learn from him. You will be surprised, on every January 1st, he'll see that he met us either in my home or in your home. Another thing, very jocularly, please don't follow him. He would say, on January 1st, I want the first, at least 1 rupee to be given to me from your hands. He considered me Mahalakshmi. எல்லாரும் அதுக்காக வந்துடாதீங்க ஜனவரி 1st அன்னைக்கு.
I can't afford it. That was his faith. That's how he moved with our family. And we took so much liberty. In the sense, I have to mention one or two instances, if you don't mind, if you're interested. I think I was the first dancer to perform his composition. It was a Tillana. But then, I think it was 1974 or 75, I did a whole evening of dance only for his compositions. And that was presided over by no less a person than Chembai. So imagine Dr. Balamurali and Dr. Balamurali wouldn't sit on the same level. He was not sitting on this chair. We had called Chembai on the stage and Balanna was sitting down. He didn't sit. அதெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு தெரியணும். You must understand. They must have such values retained. பெரிய மனுஷன்னா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் இந்த லெஜெண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் நாட் த மியூசிக் அலோன். த வே ஆஃப் லைஃப், the values that they had have to be emulated. On that day, before the performance, he had sent me cassette recordings of about 5-6 varnams. He said, you can choose. I chose the Shanmugapriya varnam because it was more challenging. Rama Krishnana ஆடிட்டு போயிடலாம். ஓம்கார பிரணவ நாதோத்பவ ஸ்ருதி லய ஸ்வரு, இதுக்கு எங்கே கை பிடிக்கிறது? இதோ டான்சர்ஸ் எல்லாம் இருக்கா? டெல் மீ. இட்ஸ் ஸோ abstract. But I took it as a challenge. I loved it. I told him, I would love to do this varnam tomorrow if you can give me the lyrics for all the swarams. Because it was a Tana varnam originally. It was not Padavarnam, didn't have Sahityam for all the swaras. So I told Anna, நீங்கள் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே எல்லாத்துக்கும் சாகித்யம் போட்டு கொடுத்துட்டாக்கே நாளைக்கு ப்ரோக்ராமில் நான் இந்த வர்ணம் ஆடுறேன். And I danced. He gave me the lyrics, pure abstract concept. He was so concerned about every member of my family. And he was particularly very close to my eldest brother, Balakrishnan. And when my brother had slipped disc and he was actually in bed, he came and told him, Baluna was, I think, 1 year older than him. He came and told him, நான் வந்து நவகிரக கீர்த்தனம் பாடி இங்கே டேப் பண்ணி கொடுத்துட்றேன். அன்னன்னைக்கு அந்தந்த கீர்த்தனத்தை பெட் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டே இருங்கோ, 15 நாளில் சரியாக போயிடும். ஹீ சாங் அண்ட் வெறும் தம்பூரா வச்சுட்டு அப்படியே பாடினார், ரெக்கார்ட் பண்ணார். We used to play that. My brother was all right. So his voice had a healing power. In the Mari, I can go on talking about Anna and his very, very affectionate regard for all of us. And Sangeeta terms la dhaan ellam peshuvar. He had bought a new car, or imported car. He brought it home and said, நான் இதை கொடுத்துட்டு போகிறேன். I'm going to give that. You want to take this car? He asked. நான் வந்து I said, I don't want the car. But how much does it cost? I can tell somebody else. நம்ம என்ன நினைப்போம், எப்படி பதில் சொல்லலாம்? மேலக்கர்த்தா அது மேலக்கர்த்தானா அது சங்கீதம் தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். எத்தனை மேலக்கர்த்தா ராகங்கள் இருக்கோ அத்தனை 1000, இந்த 72,000. So he was a unique person and spiritually oriented. என்னை பொறுத்த வரைக்கும் Dr. Balamurali was
Kalidasa of Karnataka Sangeeta. Na bhuto na bhavishyate. There is no one who is equal because of nobody knew what siddhi he had. He had Vagdevi Siddhi. And only very few people very close to him, like Krishna Kumar, would have experienced that, and we have experienced that. I have no words to thank all of you for the honor that you have done to me, and I take it as a blessing from that great legend, and a blessing from also your mother. She was very fond of me. Purnamma was, in her name itself you had that Purna. She was such a holistic lady, a perfect home front he had. He was lucky. Home Minister was Purnamma for such a great man. Pavan is very close to us, my second home, and I am so happy that this whole function is taking place in this auspicious stage, very auspicious stage. A place named after Mahaperiva. My life has been completely around that great soul, that Kanchi Mahaswami, who was God in flesh and blood. And in his auditorium, வாசலில் வரைச்சியே அவரோட ஃபோட்டோ இருக்குது. அதனால் எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. ஒரு லெஜெண்டை பற்றி இன்னொரு லெஜெண்டு பேசின விஷயம் இதெல்லாம் நம்ம யார்ட்டையும் கேட்டதில்லை, எங்கேயும் படித்ததும் இல்லை. தேங்க்யூ அக்கா. I heartily thank Dr. Krishna Kumar and Dr. Vamsi and Ramsamy Anna for giving me this opportunity. Dr. Krishna Kumar. Sri Guru Bhyo Namaha. நன்றி, தேங்க்ஸ் யாருக்கெல்லாம் சொல்லணும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என் குருஜி சொல்லுவார், தேங்க்யூன்னு சொன்னால் அங்கே முடிஞ்சிடும். இன்னும் கண்டினியூஸாக அவங்கள்ட்டேருந்து ஃபர்தர் அட்வைஸ், ஃபர்தர் சஜஷன்ஸ், ஃபர்தர் பார்ட்டிசிபேஷன் எங்கள் ட்ரஸ்ட்டு கூட, பாரதி வித்யாபவன் கூட, இந்த இசை கூட, இந்த நாட்டியம் கூட, இந்த கலை கூட நீங்கள் எல்லோருமே எப்போதுமே துணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ரிக்வெஸ்ட் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். முதலாவதாக டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர். அந்த பெயரை சொல்லும்போதே ஒரு கிருஷ்ணா அதில் இருக்குது. இங்கேயே கிருஷ்ணராஜ் இருக்கார், கோபாலகிருஷ்ணன் சார் இருக்கார், நானும் இருக்கேன், கிருஷ்ணகுமார், 3 கிருஷ்ணா, பாலமுரளி கிருஷ்ணா எல்லாமே இருக்கும்போதே எனக்கு ஒரு வைப் அதில் வந்தது. திரு வானவராயர் அவர்களை ஒரு 2 வருடம் முன்னாடி இதுபோல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் அழைத்திருந்தேன். ஏதோ ஒரு காரணவசால் அந்த டைம் சரியாக இல்லாதனால அவர் வர முடியல. ஆனால் இந்த வருஷம் இந்த 93வது பிறந்தநாளை ஒட்டி அவர் இங்கே வந்தது பெரிய ஒரு குருநாதர் பாலமுரளி சாருக்கு நாதம் வந்த போல அவருடைய ஸ்பீச் அந்த அளவுக்கு நாதமாக இருந்தது. ட்ரஸ்டின் சார்பாக அவருக்கு பெரிய ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அவார்டு என்று சொல்லும் பொழுது இந்த அவார்டு இதுக்கு கொடுத்ததில்லை. அன்னைக்கு பத்மாக்கா பதுக்கா அந்த அரங்கில் என் குருநாதர் பாடி அந்த ஆடினத்துக்குள்ள ஒரு அவார்டு மாதிரி தான் நான் அதை கருதுகிறேன். நான் அவருடைய கடைசி காலத்தில் முன்னாடி நான் படித்திருந்தாலுமே, நானும் மனைவியும் இருந்தாலுமே, கடைசி காலத்தில் ஒரு 100-150 கச்சேரிக்கு மேலே அவர் கூட பாடுற ஒரு அனுகிரகம் அவர் எனக்கு கொடுத்தார். அதில் என்ன நான் புரிஞ்சுட்டேன்னா, எந்த கச்சேரியுமே ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பாட போகிறாருங்கிறது அவருக்கும் தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே போய் இருக்கும்போது அந்த ஆடியன்ஸ் அந்த மைக்கில் ஹரின்னு பாட ஆரம்பிக்கும் போது தான் அவர் நினைப்பார் என்ன பாடணுங்கிறது. அதே மாதிரி இம்ப்ராப்டிவாக ஒரு நாட்டியத்தில் அது தியரி, இப்போ சொன்னதெல்லாமே தியரி, அவங்க ப்ராக்டிக்கலாக அந்த அரங்கில் நடத்தும்போது எப்படி இருந்திருக்குங்கிறது நம்ம இமேஜின் தான் பண்ண முடியும். அவங்க சொன்ன மாதிரி அன்றைக்கி ரெக்கார்டிங் வீடியோ எதுவுமே இல்லாட்டாலும் இன்றைக்கி நடந்த அந்த நிகழ்ச்சி நம்ம கண் முன்னாலே கொண்டு வந்து அவருக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது மட்டுமல்லாமல் இந்த ட்ரஸ்டின் சார்பாக இந்த அவார்டை பெற்றுக்கொண்டு அந்த அவார்டுக்கு ஒரு மெருகேற்றி அவருக்கு மனமார்ந்த நன்றி. இந்நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப கௌரவமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ என் ரவி அவர்கள் மனமார்ந்த நன்றி. நாங்கள் 2014 நம்ம சரிகமா ஆனந்த் தியாகராஜன் அவர் முன்கை எடுத்து குருநாதர் உயிரோடு இருக்கும்பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நாங்கள் ரஷ்யன் கல்ச்சரல் சென்டரில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு மெல்லிசை மன்னர் திரு MS விஸ்வநாதன் அவர்கள் வந்திருந்தார். டிவிஜி சாரும் அதில் கலந்தார். அந்த வருடத்துலேருந்து 2014 எங்களுடைய எல்லா அவார்டு ஃபங்க்ஷனுக்கும் அந்த மேட்டுப்பாளையத்தில் டாக்டர் BMK ஜூபிலி ஹால் இனாகுரேஷனுக்கும் எல்லாமே அவர் எங்கள் கூட எங்களை ஆசீர்வாதம் பண்ணி இனிமேலும் எங்கள் கூடவே இருக்கணும் என்று சொல்லி நான் நன்றி கூறுகிறேன். ஸ்ரீ KN ராமசுவாமி, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்பொழுது என்னுடைய ஃபாதர் ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம். அவர் அங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு பெரிய பாப்புலர் காலேஜில் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார், மாரி வேனஸ் காலேஜில் 36 இயர்ஸாக. இப்போ காலேஜில் இருக்கும்போது வெளியில் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, டைரக்டராக இருக்க முடியாது. ரிட்டையர் ஆன உடனே ஹி பிகேம் தி டைரக்டர் ஃபார் பாரதிய வித்யா பவன் ட்ரிவாண்ட்ரம் கேந்திரா. ஹி வாஸ் தேர் ஃபார் 7 to 10 years. அந்த ஸ்கூல் அதெல்லாம் என்னவோ அந்த ஒரு கண்டினியூஷன் தான் எனக்கு இப்போது ராமசாமி சார் கூட ஒரு பர்சனல் கனெக்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, என்னோட நெய்பர் தான் அவருடைய மாப்பிள்ளை ஸ்ரீ வெங்கடாச்சலம் இப்போ டிப்யூட்டி டைரக்டராக இருக்கார். என்னோட நம்பர் 64னா அவரோட வீட்டு நம்பர் 73 ஆப்போசிட் சைடில். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். நான் பிறந்ததுலேருந்து என்ன அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு வெல் நிட்டாக இந்த ஒரு நேரத்தில் அதை நான் நினைக்கும் பொழுது எல்லாமே ஒரு குரு கடாட்சம் தான். அவர் சொல்லுவார், என் குருநாதர் என் காதில் சொல்கிறாரும்பார். அதே மாதிரி தான் குருநாதர் என் காதில் சொல்லி நானும் அவர் கூட பகிர்ந்துண்டு இவங்களுடைய சஜஷன்ஸ், இவங்களுடைய அட்வைஸ் ஓட தான் இந்த ஹோல் நிகழ்ச்சியை இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி, எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் நாங்கள் நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த இன்ஸ்டாகிராம் டாக்டர் BMK மெமோரியல் ட்ரஸ்ட்ங்கிற இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். எல்லோரும் அது கனெக்ட் பண்ணி எல்லோரும் இதுபோல் மிகவுபடுத்தணும். நன்றி, எல்லோருக்கும் நன்றி.